ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை மிஸ்ட்ரி பொண்ணு வாய்ஸ் பவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் பார்க்க போகிறோம். 2006 வந்த த பிரீடுன்ற மூவி தான். இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துட்டு போகலான்ட்டு வராங்க. ஆனால் வரவங்களுக்கு தெரியாத அந்த காட்டுக்குள்ளே சொறி நாயினால தான் இவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கிறாங்களா இல்லையான்றது தான் கதையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பல்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்களுமா கடலில் வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றின இடத்துல சுற்றிட்டு இருக்கும் போது அந்த பொண்டாட்டிக்காரியுமா, உனக்கு வழி தெரியுமா தெரியாதா, போன இடத்துலயே போயிட்டு இருக்க, ஒழுங்கா பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லுவா. இவனுமா, ஏண்டி நானே கடல் போன போக்குல பார்த்துட்டு இருக்கேன், இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டக ஒரு தீவு தெரியும், அங்கே போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அங்கே போனால் பொண்டாட்டிக்காரியுமா, நீ இங்கே இரு, நான் உள்ளே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போவா. அவளும் போனா அங்கே இங்கே ஏதோ சவுண்டு கேட்கும், திரும்பி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு லேப் மாதிரி இருக்கும், அதுவும் பூட்டி இருக்குமா. இவளும் கூப்பிட்டு பார்த்துட்டு யாரும் இல்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து இவ பின்னாடி ஏதோ ஓடுற மாதிரிலாம் இருக்கும். இவளும் பயந்துட்டு ஒடியாந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் உருமுற மாதிரி சவுண்டு கேட்கும். இவளுமா உயிரை கையில் பிடிச்சிட்டு புருஷன் பேரை சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு மிருகம் இவளை கடிச்சு அவளை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். இவளும் பயங்கரமா கத்துவா. இந்த சவுண்டை கேட்டு அந்த புருஷங்காரனும் இவளை தேடிட்டு உள்ள வருவான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அந்த 5 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. அவங்களும் எங்க வராங்கன்னா இதே தீவுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. இதுல அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இருக்கவன் பேரு ஜானு, பக்கத்துல உட்காந்துருக்கவன் பேரு மேட்டு. இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். இதுல பக்கத்துல உட்காந்துருக்கிறவன் தான் ஹீரோவுமே. அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பேரு. அவன் என்ன சொல்லுவானா, நான் ஒரு 1 வீக் தான் லீவ் கேட்டுட்டு வந்திருக்கேன், கரெக்டா 1 வீக் முடிஞ்சது நான் போயிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்களும் அந்த தீவுக்கு வந்து முடிச்சிருவாங்க. இதோ இந்த பூசட்டை போட்டிருக்கால, இவ தான் நம்ம கதையுடைய ஹீரோயினி, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும். இவளோட பேரு நிக்கி. அங்க ஒரு மொட்டை பையன் இருக்கால, அவனோட பேரு நோவா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி பேரு வந்து சாரா. இவங்களும் எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா செட்டில் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த சாரா பொண்ணுமா சரகு பாட்டெல்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாம் பார்ட்டி பண்ற மூடுக்கே போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சாராவும் நிக்கியும் சைடிஷ்க்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோட அண்ணாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கராச்சி போயிட்டு ஏதாவது நமக்கு தேடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க பழைய கார் தான் ஒன்று நின்றுட்டு இருக்கும். அது ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடும். இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இந்த பக்கம் சாரா சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சிட்டு இருப்பா. கரண்ட் வேற போயிடுமா, இது வேறையா, இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. நம்ம நோவா என்ன பண்ணுவானா, சரிவா கீழே ஏதாவது மெயின்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவாங்க பேஸ்மெண்ட் கிட்ட. அங்க போனா நோவா ஒரு சின்ன ஒரு பொம்மை தொங்கும், அதை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு கத்துருவா. அதுக்குள்ளேயே நம்ம சாராவுமா பீஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சரி பண்ணிடுவா. சாதாரண ஒரு பொம்மையை பார்த்தாடா நீ கத்துற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிட்டு போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயினிட்ட வந்து நம்ம எந்த ரூம்ல தங்க போறோம் அப்படின்னு கேட்கக்குள்ள, எந்த ரூம்ல வேணாலும் தங்கலாம், ஆனா என் அண்ணன் ரூமுக்கு பக்கத்துல மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினிமா, நீ இன்னுமா அதை மறக்கல, இன்னுமா அதை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் எந்த சூழ்நிலையில அதை நான் மறக்கவே மாட்டேன், அந்த டைம்ல அவன் அப்படி பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோ. அது என்ன விஷயன்றது போக போக தான் தெரிய வரும். தென் அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினியும் வெளில பால்கனி கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோட அண்ணன் வந்து என்னமோ பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா, சின்ன வயசுல ஹீரோவும் ஹீரோட அண்ணாவும் இந்த கயிற்றுல வந்து சறுக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும். இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ அதுலலாம் போய் தொங்காத, அது ரொம்ப வருஷமாச்சு, நீ கீழே தான் விழுகுவ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் பேச்சை கேட்காம அதுலேயே போய் தொங்கிட்டே அப்படியே சறுக்கிட்டே போயிட்டு அந்த தண்ணியில் போய் குதிச்சிருவா. இதை பார்த்துட்டு ஹீரோயினுமா, என்னைக்கும் அண்ணன் நீ சொன்னதை கேட்டிருக்கா, இன்னைக்கு கேட்க போறான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. தென் அதுக்கப்புறமா ஹீரோயினி இந்த மலையேறு வழக்கத்தில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வீட்டுக்கு மேலே கயிறை கட்டி அந்த இடத்துல ஏறி ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பா. தென் அந்த 5 பேரையும் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட அண்ணா என்ன பண்ணுவான்னா, இந்த வில்லம்பு விடுறதுல வந்து அவனுக்கு ஆர்வம் இருக்கும் போல. சரின்னு சொல்லிட்டு எதையோ குறி பார்த்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் நிற்கும். இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அதை விடணும்னு ஆசை, ஆனால் கரெக்டாக குறி பார்த்து விட தெரியல. தென் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வரா மாதிரியே காட்டுவாங்க. என்னடான்னு பார்த்தா குட்டியா ஒரு நாய் தான் வரும். அதை பார்த்துட்டு சாராவுமா அதை தூக்கி கொஞ்சிட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோயினியுமா, இந்த தீவுக்குள்ள யாருமே வரலன்னு சொன்னீங்க, இது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஹீரோ என்ன சொல்வானா, யாராவது சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆளுக்குமா அந்த நாய் எனக்கு தான், நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. தென் நைட்டு எல்லாரும் பார்ட்டி பண்ணி முடிச்சுட்டு இருக்கும் போது சரக்கு வேற காலி ஆயிடும். அந்த மொட்டை என்ன பண்ணுவானா, நான் போய் உள்ள எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சன் போவான். அந்த நாய்க்குட்டி இவன் பின்னாடியே போகுமா. இவன் சரக்கு எடுக்கிறத இவனையே பார்த்துட்டு இருக்கோம்.
இவன் சரக்கு எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ இவனையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மொட்டை வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன சொல்லுவான்னா, எனக்கு உன்னெல்லாம் பிடிக்காது, எனக்கு பூனைக்குட்டியே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த நாய்க்கு என்ன புரிஞ்சதுன்னே தெரியல, இவனை பார்த்து பயங்கரமாக முறைக்கும். இதை பார்த்து பயந்து அவன் பாட்டுக்கு வெளில வந்துடுவான். சாராவுமா அந்த நாய்க்குட்டி வெளில போகிறத பார்த்துட்டு, எங்கடா செல்லம் தனியாக வெளில போகிற, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போவா. இவளுக்கு துணையாக ஜானும் வெளில போவான். இந்த நாய்க்குட்டி ஒரு புதர்கிட்ட தான் நின்றுட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வரலான்ட்டு தான் சாரா போவா. ஆனால் ஒரு பெரிய நாய் அந்த புதர்லேருந்து வந்து 2 பேரும் பயந்துட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு கால் ஸ்லிப் ஆகி ஜான் வேற ஒரு பக்கம் விழுந்துருப்பா. சாராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த நாயை பார்த்து பயங்கரமாக பயப்படுவா. அதுவுமா நல்லா உரிமிக்கிட்டே சாராவோட காலிலே கடிச்சு வச்சுட்டு போயிடும். ஜானும் தட்டு மாதிரி சாராவை உள்ளே கூட்டிகிட்டு வந்து, நம்ம ஹீரோ தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நாய் கடிச்சா ரேபிஸ் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது, ஆனால் உனக்கு 2 வீக்ஸ் டைம் இருக்குது, நீ தான் முடிவு சொல்லணும் சாரா அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே 2 வீக்ஸ் டைம் இருக்குன்னா நம்ம ஒரு வாரம் ட்ரிப்பை முடிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு ஓகே எல்லாரும் திரும்ப பார்ட்டி முடிக்க போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியை தான் காட்டுவாங்க. ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்பான். அது ஒன்றும் இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அங்கிள் கூட இங்கே தான் இருந்தோம். அப்போது இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு லேப் இருக்குது, அங்கே நாய்களை வச்சு தான் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அங்கிள் என்னெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த நாய் கூட ஜாலியாக விளாண்டுலாம் இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு நாய்க்கு ஏதோ ஒரு நோய் வந்து அது எல்லா நாய்க்குமே பரவுனதுனால எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் முடிவெடுத்தாங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை சாராவை இன்னைக்கு ஒரு நாய் கிடைச்சதுனால அந்த நாய் தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இதெல்லாம் நடந்து 20 வருஷம் ஆச்சு, எந்த நாயும் உயிரோடவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் சாராவை தான் காட்டுவாங்க. இந்த சாராவை நாய் கிடைச்சதுலேருந்து அவள் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. ஜானை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் உதட்டையே பயங்கரமாக கடிச்சு வச்சிருவா. அப்புறம் சாப்பிட பசி எடுத்துகிட்டே இருக்கும் போல் எல்லா சாப்பாடுமே அவளுக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியர்டாக நடந்துட்டு இருப்பா. நம்ம ஜான் என்ன சொல்லுவானா, நான் எதையாவது வேட்டையாடி கொண்டுட்டு வரேன், எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அந்த மொட்டையும் நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போவாங்க. ஹீரோனி தான் சாராவை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. இவங்க 2 பேரும் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் நேற்றுன இடத்துல தான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஜான் என்ன சொல்லுவானா, நேற்று சும்மா இருந்த என்னை கிஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு என் உதட்ட வேற அவள் கடிச்சு வச்சுட்டா, இந்த நாய் கடிச்சதுலேருந்து அவளுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஏதோ மாற்றமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ என்ன சொல்லுவானா, டே நான் டாக்டர்டா, ஒரே நாளெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இந்த மொட்டை என்ன பண்ணுவானா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவன் பின்னாடி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு நாய் நின்றுட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப சொறி பிடிச்ச மாதிரி கோரமாக நின்றுட்டுருக்கும். இதை பார்த்துட்டுமா சரி வேறு வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கேயும் ஒரு நாய் நிற்கும். இதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியை பார்த்தா அங்கேயும் ஒரு நாய் நிற்கும். 4 பக்கமும் நாய் நிற்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்பவே பயந்து கத்திக்கிட்டே ஓடுவான். இவனுமா ஓடிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே வேற விழுந்துருவான். இவனை வேற இந்த ஜான் பைலும் மேட் பைலும் தான் வந்து தொட்டுறதுக்கு வருவானுங்களா. இதை பார்த்துட்டு அந்த மொட்டை பயங்கரமாக கத்திடுவான். டே இங்கே நிறைய நாயெல்லாம் இருக்குதுடா, பயமாக இருக்குடா அதெல்லாம் பார்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரத்த கலரியில் வருவான். வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்காதீங்க, அந்த நாய்ங்களுக்கு நம்ம இருக்கிறது பிடிக்கல, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிறைய நாய் வந்துடும். இந்த நாய்ங்கெல்லாம் வந்து இவனை பிடிச்சி குதறி எடுத்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு 3 பேரும் காப்பாற்றலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துலேருந்து ஒரு நாய் இவங்கள பார்த்துரும். உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடுவாங்க. இவங்களை துரத்திட்டு அந்த நாய்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். அப்பதான் சாராவும் நிக்கியும் குளிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போங்க, பெரிய ஆபத்தே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒடியாந்துருவானுங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வானா, சாராவும் நிக்கியும் சீக்கிரம் வீட்டுக்குள்ள போங்க, நாயெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவளுங்களும் ஓடிவாங்க, இவனுங்களும் ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே உள்ள வந்துடுவாங்க. ஆனா ஜான் மட்டும் இன்னும் வராம இருக்கும் போது ஹீரோனோட காலை வேற ஒரு நாய் பிடிச்சிருமா. இதை பார்த்துட்டு ஜானுமா அந்த அம்பை வந்து அந்த நாய்க்கு ஏம் பண்ணி தான் விடுவான். ஆனா நேரா ஹீரோனோட காலில் சர்ன்னு வந்து ஏறிடும். இவ்வளவுதான். இதை பார்த்துட்டு ஹீரோனியா கத்துன்னு கத்துவா. இவ கத்துறத பார்த்துட்டு எல்லா நாயும் பயந்துட்டு ஓடிடும். அப்புறம் ஹீரோனியை பொறுமையா வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அந்த ஆல்கஹாலையும் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த அம்பையும் எப்படியோ எடுத்துட்டு கட்டு போட்டுட்டு இருப்பான் ஹீரோ. ஜானுமா சாரி என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வேணுங்கனே தான்டா பண்ண, என்னை உனக்கு பிடிக்காது தானே, அதனாலதான் என் காலில் அம்பு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாவ. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நாய்ங்க தான் இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜான் என்ன சொல்லுவானா, அது நடந்து 20 வருஷம் ஆச்சு, இதுங்கெல்லாம் இன்னுமா உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நோவா என்ன சொல்வானா, என்ன வேணாலும் நடக்கட்டும், ஜஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம்
அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு ஒரு நாய் நோவா பையில தள்ளிட்டு வந்து நிற்கும். சாராவை கடிக்கலான்னு போக்குள்ள சாரா வந்து அந்த நாயை கண் சிமிட்டாம பார்த்துட்டு இருப்பாளா. ஒரு செகண்டுக்கு அந்த நாய் ஒண்ணுமே பண்ணாது. தென் கண் சிமிட்ட ஒன்னதே சாராவை கடிக்கலான்னு போக்குள்ள ஜானும் ஹீரோவும் சேர்ந்து அந்த நாயை கொண்டுடுவாங்க. சரி எல்லாத்தையும் எடுங்க, நம்ம ஃப்ளைட்ல போயிட்டு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கதவு திறந்து பார்த்தா 2 நாய் அந்த ஃப்ளைட்டுக்கு காவலாகி அங்கேயே நிற்கும். இதை பார்த்துட்டுமா அந்த நாயங்கள்லாம் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே உட்காருவாங்க. இந்த நோவாவுமா ஜன்னலை யதார்த்தமா பார்த்துட்டு நம்ம ஃப்ளைட்டு தண்ணியோட தனியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா அந்த நாயங்க அந்த கைத்தை கட்டி வச்சிருக்க அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க போல. இந்த வாய்ப்பை தவற விட்டா நம்மளால போக முடியாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஜான் என்ன சொல்லுவானா, நான் போய் அந்த ஃப்ளைட்டை மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு வந்துடுறேன் கயிறை, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தண்ணியில் குதிச்சு போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஃப்ளைட்ல தான் 2 நாயுமே இருக்கு. இவன் வரதை பார்த்துட்டு அந்த 2 நாயுமே தண்ணியில் இவனை கடிக்கிறதுக்காக வரும். அப்புச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஜான் செம்ம பயங்கரமாக வேகமாக வருவான். எப்படியும் அவனை கஷ்டப்பட்டு ஏற்றிடுவாங்க. ஆனால் ஒரு நாய் மட்டும் வந்துடுமா. இதை பார்த்துட்டு நோவாவுமா ஒரு கட்டை வச்சிருப்பான், அந்த நாயை செம்மையாக அடித்து தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எந்த நாயும் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி பாதுகாப்பாக அந்த கட்டையெல்லாம் வச்சு ஆணையெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி தான் நம்ம தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செயின்ஸில் கரேஜில் ஒரு கார் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்காக ஜான் என்ன சொல்லுவானா, நான் போகிறேன் அந்த ரோப் வழியாகவே கராஜுக்கு போய் அந்த காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோயினி என்ன சொல்லுவானா, அந்த வெயிட்டு உன்னால் தாங்க முடியாது, நானே போகிறேன் நீ இதுவும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு போயிடுவா. போயிட்டு அந்த காருக்குள்ளே உட்காந்தா அந்த நாய் 4 பக்கமும் உடச்சிட்டு அந்த காருக்கிட்டே வந்து பயங்கரமாக கத்தி அவளை பயங்கரமாக பயமுட்டி விட்டுரும். விட்டா கார் கண்ணாடியை உடச்சிருங்க போல. ஆனால் அவள் எப்படியும் அந்த மேல் டாப் வழியாக வந்து மேலே அந்த கட்டை மேலேயும் ஏறிடுவா. திரும்பவும் அந்த ரோப் வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப் வழியாக போகிறதுக்கு அந்த அம்பை விட சொல்லுவாங்க. அந்த ஜானுமா அம்பை குறிப்பாத்து விடும்போது ஹீரோயினிக்கு பக்கத்துலேயே விடுவான். ரைட்டா நம்மளை கொலை பண்ணாமல் இவட விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப் வழியாகவே திரும்பவும் எப்படியும் அவங்கக்கிட்டே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சரி இருக்கிற வரையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த லூசு பயிலுங்க சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. தென் எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது கரண்ட்டே போயிடுமா. நோவா என்ன பண்ணுவேன்னா, சரி கீழே ஏதாவது ஃபியூஸ் போயிருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனால் மெயினை தான் யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். மெயினை டக்குன்னு போட்டுட்டு இவன் போகலான்னு பார்த்தா திரும்பவும் லைட் ஆஃப் ஆகிடும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு போய் லைட் அடித்து பார்த்தா இவன் ஒரு சீன்லோட ஒரு பொம்மையை பார்த்து பயந்துருப்பாள். அந்த இடத்துல பெரிய ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். என்னடா இது ஓட்டை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா டக்குன்னு ஒரு நாய் இவன் கழுத்தை அப்படியே பிடிச்சிரும். இவனும் கத்துன்னு கத்துவான். கீழே இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த ஒரு அவன் கழுத்தை கடிச்சு போட்டிருக்கும். இவன் வேற உயிருக்கு போராடிட்டு இருப்பான். அந்த நாய் எடுத்தது இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கும். இவங்களுமா நம்ம உயிரோட தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவையும் சாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜன்னல் கிட்டலாம் சீல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு நிறைய நாய்ங்க வர ஆரம்பிச்சிடும். இவங்களுமா உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு மேலே அட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜான் தான் லேட்டா வருவானா, அவனை ஒரு நாய் வந்து பிடிக்க வரும். அந்த நாயும் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வேற ஒரு நாய் கடிச்சு ஹீரோவையும் அப்படியே காப்பாற்றி அந்த அட்டிக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோட காயத்துக்கு ஹீரோனி மருந்து போட்டுட்டு இருப்பா. எல்லாருமே எல்லாம் ஒன்னாலன்னு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான். இல்லை ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பான்ல, அவனை இந்த விஷயத்துக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா ஆக்சுவலாக ஹீரோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருப்பாரு. அதுவும் 30 நாள் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போயிருப்பாரு. அந்த நேரத்தில் இந்த ஜான் வந்து அவங்க அப்பா கூட இல்லாமல் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருப்பான். அதனால தான் ஹீரோ வந்து தான் அண்ணனை வந்து நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். தென் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயும் நிறைய நாய் இருக்கும், வெளியவும் நிறைய நாய் இருக்கும். இவங்க வந்தால் எப்படியாவது சாப்பிட்றலாம் ஒரு இதுலேயே எல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். தென் விடிஞ்சிரும். சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாருமே இறங்கி வருவாங்க. எந்த நாயுமே இல்லையா, சரி எல்லாம் போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த காரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, அப்படி ஏதாவது நாய் வந்தால் நீங்கள் மேலே அட்டிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட அண்ணவும் போவாங்க. போயிட்டு அந்த கார் தான் ஸ்டார்ட் ஆகாது, அந்த காரை நான் தள்ளுறேன் நீ உள்ளே உட்காருச்சானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பிடிச்சி தள்ளிட்டு இருப்பான். இவன் தள்ளி இருக்கும் போதே கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இவன் வேற கால் ஸ்லிப் ஆகி வேற கீழே விழுந்துருவானா. சுற்றி நிறைய நாய்ங்க நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடும். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காரில் தொத்திப்பான். நம்ம ஹீரோட அண்ணாவுமா அந்த வில்லம்பை கொடுத்து எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்குள்ள இவன் ஹீரோவும் வில்லம்பை வச்சு எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இவன் ஒரு பிரேக் போடும்போது அந்த வில்லம்பு வேற கீழே விழுந்துடும். ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு காருக்குள்ள வந்துடும். பார்த்தா நிறைய நாய்ங்க துரத்தும். இவனுமா எங்க போறதுன்னே தெரியாம ஸ்ட்ரைட்டா ஒரு பள்ளத்துல போய் விட்டுருவான். நல்ல வேலை பிரேக் போட்டு நின்னுட்டு திரும்பவும் ரிட்டர்ன் எப்படியோ ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. தென் அந்த காரை பள்ளத்துக்குள்ளேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. எப்படியோ இவளுங்க 2 பேரையும் கூட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒரு
நாய் நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு வந்துரும் உள்ளாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த நாயோட தலையை பிடிச்சிக்கிட்டு கிட்ட வராத மாதிரி போராடி ஜான் என்ன பண்ணுவான்னா அதை தலையை மட்டும் அப்படியே பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண் மாதிரி ஒன்று வரும். அந்த தூணுக்கிட்ட நேராக எடுத்துட்டு போய் அந்த நாயை பறக்க விட்டுட்டு எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டா நம்ம ஹீரோனி வந்து கார்ல ஏறிடுவா. ஆனால் சாரா உள்ளேயே இருப்பா. சரி ஜான் போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வா போகலாம் அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னால் முடியாதுன்னும் போது நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லுவான். சரி சாராவை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு நாய் வந்து வேற பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குமா. முன்னாடி பண்ண மாதிரியே சாராவை ஐ டு ஐ பார்த்துட்டு இருப்பா. அந்த நாய் ஒரு செகண்டுக்கு ஒன்றும் பண்ணாமல் செவனே நின்றுட்டு இருக்கும். ஜானுக்கிட்ட என்ன சொல்லுவானா நீ ஃபர்ஸ்ட் போ, நான் எப்படியாவது பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்னு இந்த பைத்தியக்கார பைய வேற சொல்லிட்டு இருப்பான். இவ வேற கண்ட்ரோலில் இருந்து கண்ணை சிமிட்டினதும் அந்த நாய் வேற கடிக்க வந்துடும். அவ்வளோதான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா மேலேயே அந்த நாய் பாஞ்சிரும். வெளில போயிடுவான். ஆனால் அந்த சாராவும் அந்த நாயும் அப்படியே ஜன்னல் வழியாக விழும்போது கீழே வேற ஒரு கம்பி இருக்குமா, ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பிலேயே வந்து சொருகிடுவாங்க. ஸ்பாட்லேயே 2 பேருமே இறந்துருவாங்க. இதை பார்த்துட்டு 3 பேருமே கஷ்டப்படுவாங்க. சரி நம்ம 3 பேருமாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போவாங்க. கார் எடுத்துகிட்டு எங்கே போவாங்கன்னா கார்லேயே இந்த லேக்கை விட்டு எங்கேயுமே போக முடியாது. ஆனால் பக்கத்தில் அந்த லேப் இருக்குல்ல, அந்த லேபுக்கிட்ட போனால் ஏதோ சிக்னல் இருக்கும், அதில் வச்சு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியோ அவங்களும் அந்த லேபுக்கு வந்துடுவாங்க. ஆனால் லேபை உடச்சிட்டு போனால் அந்த நாய்ங்களும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி உள்ள லேபுக்குள்ளே வந்துட்டா நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த நாய்ங்களுக்கு சாகா வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க போல். அதனால தான் ஏதோ ஒரு தப்பாக மருந்து கொடுத்து இந்த நாய்ங்களுக்கு இந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு போல். அதனால தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருப்பாங்க. அதனால தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க போல். எது எப்படியோ இப்போ நம்ம தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ரேடியோ வேறு கரண்ட் இல்லாமல் இருக்குமா. இதனால் ஜான் என்ன பண்ணுவானா கரண்ட்டை நான் வர வைக்கிறேன், சோலார் பேன் வேணால் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி கரண்ட் வர வச்சிரும். இதை பார்த்துட்டும் ஹீரோவுமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது குடும்பத்தை நான் தானே பார்த்துக்கணும், அதனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரேடியோ கொஞ்சம் ஒர்க் ஆகாது, சிக்னலும் கிடைக்காது. சரி வெளியே சிக்னல் இருந்துச்சு, நான் போய் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவான் ஜானு. இங்கே ஹீரோ என்ன சொல்லுவான்னா இந்த நாய்ங்க எப்படியோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கு, அப்போ இதுங்களுக்கு இது வர வழி தெரியும், அப்போ நம்ம அண்ணனுக்கு ஆபத்து, நீ எப்படியாவது உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிட்ட சொல்லிட்டு இருப்பான். இல்லை வேணாம் நானே போய் பார்க்குறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டுக்கு வெளில போவான். அங்கன்னு பார்த்து நம்ம ஹீரோட அண்ணவுமா கனெக்ஷனை மாற்றி கொடுத்து அங்கேயும் லைட்டாக பிளாஸ்ட் ஆகிடும், இங்கே ஹீரோனி இருக்கிற இடத்துலையும் பிளாஸ்ட் ஆகிடும். பிளாஸ்ட் ஆன வேகத்துக்கு ஹீரோட அண்ணா வந்து கீழே விழுந்துருவான். அவனை சுற்றி நிறைய நாய்ங்க வந்துடும். அவனை போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருக்கும் போது எப்படியோ ஹீரோ வந்து அந்த நாய்ங்களை ஒவ்வொன்றா அடித்து தள்ளிட்டு இருப்பான். அங்கே வேற ஹீரோனிக்கிட்ட நாய் வந்துடும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே சிலிண்டரும் இருக்கும், பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா. எப்படியாவது இதை பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கமாக வந்துடுவா. அந்த இடமே வெடிச்சு சிதறும். இந்த சத்தத்தை கேட்டு அந்த நாய்ங்கெல்லாம் பயந்து ஓடிடும். ஏன்னா சவுண்டை கேட்டால் அந்த நாய்ங்களுக்கு பயம் போல், அதனால் எல்லா நாயுமே போயிடும். அவ்வளோதான் ஹீரோ கதறுவான், ஹீரோனி செத்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன்னு அவங்க அண்ணன் விட நம்மளாவது தப்பிக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திரும்ப எல்லா நாயும் வந்துடும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோனி செம்ம மாதம் கார் எடுத்துகிட்டு வந்து நிற்பா. அவ்வளோதான், இதை பார்த்ததும் தான் நம்ம ஹீரோவுக்கு உயிரே வரும். அப்போ நீ இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கியா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் ஏறிப்பாங்க. ஹீரோட அண்ணா என்ன சொல்லுவானா நான் அந்த டவரில் ஏறும் போது தூரத்தில் ஒரு கப்பல் இருந்துச்சு, நம்ம அதில் போய்க்கலாம், நம்மளால் அது மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க பின்னாடி நிறைய நாய் துரத்திட்டு இருக்கும். போய் அந்த இடத்துல காரை நிறுத்தி நிற்கிட்டா நம்ம ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளேயே விட்டுருவா காரை. எப்படியோ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த கப்பல்லையும் ஏறிப்பா. அந்த நாய்ங்களாலேயும் அந்த கப்பலுக்கும் வர முடியல. எல்லா நாய்ங்களுமா நமக்கு வந்த சாப்பாடு இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இவங்களும் தப்பிச்ச சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட அண்ணா என்ன பண்ணுவானா இவன் பாட்டுக்கு செவனேன்னு மூடிட்டு உட்காந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறேன் வெங்காயம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இந்த சங்க ஊதி எடுத்த கதையாக அந்த கதவை திறந்து அந்த நாயை வேற வெளில விட்டுருப்பான். இப்படியே இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கிற மாதிரியே முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.